அஸ்ஸலாமு அலைக்கும். ரீசெண்டாக இன்ஸ்டா ரீல்ஸ்லையும் சரி யூடியூப்லேயும் சரி நிறைய பேர் இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டை பற்றி பர்டிகுலராக போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி என்னதான் அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்குது, உண்மையிலே அவங்க சொன்ன அளவுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் ஒர்த்தா இல்லையான்றதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்டாக பல்லடியம் மாலில் இருக்கிற இந்த தைவான் மாமி தான் நாங்கள் விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ நிறைய ஷார்ட்ஸ் அண்ட் நிறைய ரீல்ஸில் இந்த பிளேஸை பற்றி நிறையாவே சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு அங்கே என்னென்னலாம் இருக்குன்னு ட்ரை பண்ண தான் நாங்கள் அங்கே போயிருந்தோம். ஸோ அதுவும் போக எங்களோட ஃபேவரட்டான மோச்சி அங்கே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அதையும் ட்ரை பண்ணிட்டு உண்மையிலேயே இங்கே ஒர்த்தாங்கிறதா நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்போவும் போல நான் சொல்கிற மாதிரி அவங்களோட ஆம்பியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சின்ன ஆம்பியன்ஸாக இருந்தாலும் எங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ இங்கே நான் சொன்ன மாதிரி உங்களோட ப்ரைஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு. பட் ஒரு சில டிஷ் வந்து ரீசனபிளாக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து இந்த ராச்சர் மோச்சி தான் நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து பேக்காகவே வந்து 550 கிட்ட வரும். 2 பீஸு. ஒரு பீஸ் வந்து 275 rupees கிட்ட வந்துச்சு. ஸோ பர்சனலாக எனக்கு வந்து இது கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சி. ஸோ மோச்சின்னா ஒன்றும் இல்லை, ஜவ்வரிசி மாவு மாதிரி ஒரு மாவு, அதை வந்து ரவுண்ட் பண்ணி உள்ளே வந்து இதில் சாக்லேட் வந்து ஸ்டஃப் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு அந்த சாக்லேட்டோடு சாப்பிடும்போது இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. போனீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பட் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ இந்த வீடியோவில் வந்து உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு காட்டுறதுனால தான் நான் வந்து கொஞ்சம் கட் பண்ணிலாம் வந்து இது பண்ணேன். அப்படி இல்லைனா மோஸ்ட்லி அங்கே சாப்பிட்ட எல்லாருமே வந்து நம்ம அந்த அப்படியே தான் எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரூட் மோச்சியில் இந்த பைனாப்பிள் மோச்சியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். 5 டைப்ஸ் ஆஃப் மோச்சிஸ் இருக்குது. பைனாப்பிள், மேங்கோ, அதுக்கப்புறம் ப்ளூபெர்ரி, செரி, ஸ்ட்ராபெரி, அந்த மாதிரி. ஸோ இதில் ஃபஸ்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணதான் இந்த பைனாப்பிள் மோச்சி. எனக்கு வந்து பர்சனலாக இந்த பைனாப்பிள் மோச்சி வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஸோ நீங்களும் போனால் கண்டிப்பாக ஃப்ரூட் மோச்சியில் இந்த பைனாப்பிள் மோச்சியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரூட் மோச்சியில் என்ன பண்ணாங்கன்னா அதே மாதிரி ஜவ்வரிசி மாவை இது பண்ணிவிட்டு உள்ளே வந்து நெஜ பழத்தையே வந்து கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதோடு சேர்த்து க்ரீமும் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓவராலாக எனக்கு வந்து இது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா பர்சனலாக எனக்கு மோச்சி கொஞ்சம் பிடிக்கும். அதனால் இங்கே நான் ட்ரை பண்ணேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ இதுலேயே எனக்கு ரொம்ப ஹைலைட்டான ஒரு மோச்சி என்னென்னா மேங்கோ மோச்சி தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் அதுதான் ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ப்ளூபெரியும் மேங்கோவும் வாங்கியிருந்தோம். அதில் நாங்கள் மேங்கோ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணோம். ஸோ மேங்கோ வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த கடையில் வந்து நீங்கள் மோச்சி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேங்கோ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சிங்கிள் பீஸ் வந்து மோச்சியில் வந்து 185 rupees கிட்ட வரும். ஸோ நீங்கள் அங்கே போய் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேங்கோ, அதுக்கப்புறம் வந்து பைனாப்பிள், அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்ட்ராபெரி நான் சொல்லுவேன். ஸோ ஒன் ஆஃப் த மஸ்ட் ட்ரை. அதுக்கப்புறம் இந்த போபா க்ரீம் கேரமல் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். இதுலேயும் வந்து 5 வெரைட்டிஸ் இருக்குது. இதில் நாங்கள் மேங்கோவும் பைனாப்பிளும் தான் இதுலேயும் வாங்கியிருந்தோம். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக இதில் மேங்கோ வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கைண்ட் ஆஃப் புட்டிங் மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் இங்கே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் எனக்கு வந்து அங்கே பேன் கேக் வந்து ஆர்டர் பண்ணணும்னு நினச்சேன். பட் வந்து எல்லாருக்கும் வந்து அந்த டைம் வந்து வயிறு ஃபுல்லானனால பேன் கேக் வந்து ட்ரை பண்ண முடியல. பட் ட்ரை பண்ண நிறைய பேர்ட்ட கேட்கும்போது ரொம்பவே நல்லா இருந்த மாதிரி தான் சொன்னாங்க. பட் ஆனால் நான் ட்ரை பண்ணாமல் நான் எதுவுமே சொல்ல முடியாது இல்லையா. ஸோ இங்கே வந்து எனக்கு இந்த கேரமல் புட்டிங் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்கள் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து 3 வகை ட்ரிங்க்ஸ் வாங்கியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மோக்கா டீ லேட்டே வாங்கியிருந்தேன். ஸோ இது ஓரளவு நல்லா இருந்துச்சு. வித் பபிள் டீயோட வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராபெரி வித் மோச்சாவும், அதுக்கப்புறம் வந்து இந்த க்ரம்புலையும் வாங்கியிருந்தேன். இதுவுமே வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் ஸ்வீட்டுன்னு கேட்கும்போது 100% ஸ்வீட் வாங்கி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோதான் கைஸ். இதே மாதிரி ஒரு ஹோட்டல் ரிவ்யூ வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஓவராலாக எனக்கு இங்கே ஃபுட் எப்படி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா நல்லா இருக்கும்போது